எல்லாத்துக்கும் வணக்கமுங்க. நல்லா இருக்கிறீங்களா? நம்ம கோயம்புத்தூர் பேசுறதுங்க. போன வருஷம் பேசுனது அப்படி இந்த வருஷம் வந்து பேசுறேன்னு பாக்குறீங்களாக்கு என்ன பண்றதுங்க? சோழி தீர்வுனாங்குதுங்க. சரிங்க, சட்டு புட்டுன்னு விஷயத்துக்கு வரட்டுங்களா? நான் யாரை பத்தி பேச வந்திருக்கிறேன்னா, எப்பயும் மலரும் நினைவுகள் பத்தி பேசுவேன். ஆனால் இந்த டைம் புது வருஷம் இல்லைங்க, கொஞ்சம் சேஞ்சா பேசுறேனுங்க. ஆனுங்க, என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இல்லத்தரசிங்களா இருக்கிறாங்கல்ல, அதானுங்க ஹவுஸ் ஒய்ஃபு என்ன உள்பட நான் சொல்றேனுங்க. அவங்க எல்லாருமே இந்த கேட்கக்கூடாத கேள்வியை வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேர் அவங்கள பார்த்து கேட்குறீங்க. அப்படி ஒரு கேள்வி நீங்கள் கேட்கவே கூடாதுங்க. அந்த கேட்கக்கூடாத அந்த வார்த்தையை நாங்கள் கேட்டு போட்டு மனசுக்குள்ள நொந்து நொந்து நூலா போகிறது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அப்படி என்ன வார்த்தைன்னு கேட்குறீங்களாக்கு, நாங்கள் இல்லத்தரசி தானுங்க. யாராவது வந்து ஏதாவது கேட்டா, அம்மனியே நீ சும்மா தான் இருக்கிற, அதை எடுத்து செஞ்சு போடு. அம்மனியே நீ சும்மா தான் இருக்கிற, வர இதை எடுத்து அங்கே கொட்டி போடு. இது என்னங்க வார்த்தை இது? சும்மா இருக்கிறன்னா எப்படி நீங்கள் சும்மா இருக்கிறேன்னு சொல்கிறீங்க? சும்மா இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அர்த்தம் தெரியுங்களா? அதாவது எப்படிங்கன்னா, 3 வேலையும் நல்லா கொட்டிக்கோணுங்க. சாப்பிட்றதானுங்க. நல்லா சாட் போட்டு நிம்மதியாக தூங்கணுங்க. அந்த சாப்பாடு கூட அவங்க செய்யக்கூடாதுங்க. ஆனால் செஞ்சு வச்சிருவோன்னு சாப்பிடணும், தூங்கணும், சாப்பிடணும், தூங்கணும். அதுக்கு பேர் தான் சும்மா இருக்கிறது. அந்த சும்மா இருக்கிறது கூட ரொம்ப கஷ்டம்னு வடிவேல் அண்ணனே சொல்லி போட்டாப்புல. கரெக்டுங்களா? ஒரு டைலாக் கூட வந்துருக்கு. சும்மா இருக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமாயா அப்படின்னு ஒரு டைலாக். அந்த மாதிரி சும்மா இருக்கிறது யாருமே இங்கே சும்மா இருக்கலைங்க. முக்கியமாக இல்லத்தரசிகள் சும்மாவே இல்லைங்க. காத்தால நீங்கள் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் எந்திரிக்கிறோங்களா? எந்திரிச்சு போட்டு சோறாக்குறதுலேருந்து காப்பி வைக்கிறதுலேருந்து அத்தனை வேலையும் நாங்கள் தான் பண்ணுறோம். நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. காத்தால பார்த்தீங்கன்னா நேரத்தில் எந்திரிச்சு போட்டு காப்பி வைக்கணுங்க, சோறாக்கணும், குழம்பு வைக்கணும், ரசம் வைக்கணும், பொரியல் வைக்கணும், மாவாட்டணும், துணிதை வைக்கணும், பாத்திரம் கழுவணும், வீடு வாசல்லாம் கூட்டி எடுக்கணும். இந்த வேலையெல்லாம் முடிச்சு போட்டு இதெல்லாம் நான் செய்யறது. இது வந்து இப்போ நம்ம தோட்டம் தோற வைக்கிறனால மாடு கண் மேய்க்கிறது கூட வச்சுக்கலான்னு வைங்க. இல்லத்தரசிகள் இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் முடிக்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அப்புறம் மாடு கண்டு பிடிச்சி கட்டுறதுமே, மாடு கண்டு கட்டலினாலுமே ஏதோ வேலை இருந்துகிட்டே தானே இருக்குங்க. அப்பாடா அப்படின்னு திரும்புறக்குள்ள மதியான சாப்பாடு ரெடி ஆகணும், அது லஞ்சுக்குள்ள காத்தாலே போட்டு கொடுக்குறோன்னு வைங்க. அப்படி ஏதோ ஒரு வேலை இருந்துகிட்டே தானே இருக்குது. துவைச்சி துணியெல்லாம் மடிச்சு வைக்கணும். அதெல்லாம் முடிச்சு போட்டு அப்படின்னு நிமிடுறக்குள்ள பார்த்தீங்கன்னா பொழுதாயிரு. பொழுதோட ஆயாச்சுன்னா நைட் டிஃபன் செய்யணும், அதுக்கடையில் காப்பி டீ கொடுக்கணும். எல்லாம் வேலை இருந்துகிட்டே தானேங்க இருக்குது. எந்த வேலை இல்லாமல் இருக்குதுங்க. நாங்கள் எப்படிங்க நீங்கள் சும்மா இருக்கிறேன்னு அந்த ஒரு வார்த்தையை சொல்கிறீங்க? தயவு செஞ்சு உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன். இந்த சும்மா இருக்கிற, நீ சும்மா தான் இருக்கிற அப்படிங்கிற வார்த்தையை சொல்லாதீங்க. நாங்களும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். நாங்கள் வெளியே வேலைக்கு போய் சம்பளம் வாங்கிட்டு வந்ததா வேலைன்னு கிடையாதுங்க. வீட்டில் இருந்தாலும் இத்தனை வேலைக்கு சம்பளம் கொடுத்து 6 ஆளையும் கட்டுப்படியாகாதுங்க. என்னங்க இல்லத்தரசி சொல்கிறது கரெக்ட் தானுங்க? வரணுங்க.